என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே செய்யறது மாதிரி செஞ்சிருவேன். சம்டைம்ஸ் சில நேரம் எனக்கு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணும். வாழைப்பழத்தை சாம்பார்ல போட்டு ஸ்வீட்டா பண்ணிருக்கேன். சரி ஓகே, எப்ப பாரு வெளியில போனாலும் சாப்பிடுறோம், வீட்டுல இருந்தாலும் குக்கிங் vlog போடுறோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதை தவிர நமக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு வந்து மூளையும் தலையும் கலட்டி வைக்கிற அளவுக்கு உடம்பு சூடு, பயங்கரமா தாங்கவே முடியாத அளவுக்கு ஒரு சூடு. இன்னைக்கு ஒரு 2-3 vlog வந்து பார்த்தேன், மட்டன் எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2-3 vlogல இருக்கிற காமனான விஷயங்களை சுட்டு நம்மளே ஒரு டிஷ் ரெடி பண்ணுவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஹாய், வணக்கம், வெல்கம் டு தி சேனல் சங்கீதா சேஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட் கிவன் சோ ஃபார். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு வந்து மூளையும் தலையும் கலட்டி வைக்கிற அளவுக்கு உடம்பு சூடு, பயங்கரமா தாங்கவே முடியாத அளவுக்கு ஒரு சூடு. கண்டிப்பா உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலா லீவ், ஷூட்டிங் கிடையாது. நேற்று வரைக்கும் ஃபுல்லா ஷூட் இருந்தது. இன்னைக்கு வந்து பிரேக் அப்படின்றனால நேற்று என்ன பண்ணேன்னா, வந்ததுமே நான் டிப்ஸ்ல சொல்லியிருப்பேன், நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ வெந்தயம் ஊற வச்சுட்டேன். நைட்டு எனக்கு மட்டும் அளவா வெந்தயம் ஊற வச்சேன். காலையில நல்லா ஊறிடுச்சு. எஞ்சதுமே எடுத்து நல்லா அரைச்சு அதுல லெமனு, கர்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா தலையில ஃபுல்லா உச்சந்தலையில அப்ளை பண்ணி சூப்பரா போய் குளிச்சுட்டு, ஆக்சுவலா சூப்பரா இருக்கு ஹேர், ரொம்பவே நல்லா இருக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இதை. பட் நான் கொஞ்சம் லைட்டா கண்டிஷனர் போட்டேன். ஏன்னா எனக்கு கண்டிஷனர் போட்டு பழக்கமானனால நான் கண்டிஷனர் லைட்டா, வெந்தயம் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் லைட்டா கண்டிஷனர் போடுவேன். மற்ற நேரம் நல்லாவே நிறைய கண்டிஷனர் போடுவேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி பாத்ரூமை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே, எப்ப பாரு வெளியில போனாலும் சாப்பிடுறோம், வீட்டுல இருந்தாலும் குக்கிங் vlog போடுறோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதை தவிர நமக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ஸோ சிக்கன் செஞ்சல லாஸ்ட் டைம். ஸோ இந்த வாட்டி வந்து வெயில் காலம் அப்படின்னால நிறைய சிக்கன் செய்யாம இன்னைக்கு கொஞ்சம் மட்டன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு மட்டன் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க வந்து சிக்கன் இந்த சம்மர்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இல்லை, மேக்ஸிமம் அவாய்டே பண்ணிருங்க. இந்த ஒரு 3 months அடிக்கிற வெயிலுக்கு சிக்கன்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஃபேஸ்ல பம்ப்ஸ் வர்றது, உடம்பு சூடாகிறது, அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்ன பண்ணேன், எனக்கு காலையில சொன்னேன்ல, எல்லாம் குளிச்சுட்டு நல்ல ஒரு வாட்டர் மெலன் எடுத்து ஃபுல்லா ஜூஸ் போட்டுட்டு அப்புறம் போய் மட்டன் வாங்கி வச்சுட்டு, சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஜென்ரலா நான் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே செய்யறது மாதிரி செஞ்சிருவேன். சம்டைம்ஸ் சில நேரம் எனக்கு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணும். வாழைப்பழத்தை சாம்பார்ல போட்டு ஸ்வீட்டா பண்ணிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இதை காப்பி, ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன் யூடியூப் சேனல்ல. நான் பல குக்கிங் சேனலுக்கு வந்து பெரிய ஃபேன், அடிக்கடி பார்ப்பேன் நிறைய. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 2-3 vlog வந்து பார்த்தேன், மட்டன் எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2-3 vlogல இருக்கிற காமனான விஷயங்களை சுட்டு நம்மளே ஒரு டிஷ் ரெடி பண்ணுவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? லாஸ்ட் டைம் வந்து சிக்கன் பண்ணோம்ல, அது ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனலுக்காக நான் பண்ண அந்த ரெசிபி தான். ரொம்பவே நல்லா வந்தது. லக்கிலி எல்லாருமே பயங்கர லக்கியா இருக்கீங்க. ஸோ அன்னைக்கு பண்ண சிக்கன் ரெசிபி வந்து உண்மையிலே சூப்பரா வந்தது. நைட் வரைக்கும் நல்லா வலிச்சு நக்கிட்டு தான் பாத்திரத்தை வாஷ் பண்றதுக்கே போட்டேன். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு 3 vlog சேர்த்து கம்பைன் பண்ணி என்ன பண்ணேன்னா, ஒரு டிஷ் நானே ரெடி பண்ணி யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த மட்டன் இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதை உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு 15-20 minutes அந்த மட்டன் ரெடி பண்ணிடலாம், ரொம்ப நேரம் தேவையில்லை. ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். கிச்சன்ல ஆக்சுவலாக கொஞ்சம் பயங்கரமா வேர்க்குது, எல்லா பக்கமே ரொம்ப வேர்க்குது. அதுக்காக கிச்சன்ல ஏசி மாட்ட முடியாதுல்ல, நம்ம வெறும் சீரியல் தானே ஷூட் பண்றோம். பெரிய படம் நம்ம பண்ணா கிச்சன்லயும் சேர்த்து ஏசி மாட்டலாம். வேற வழியில கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கிச்சன்ல நான் வந்து ஷூட் பண்றேன். என்ன பண்ணிட்டேன்னா, எல்லாமே கிச்சன்ல கட் பண்றது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஷூட் அப்போ காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் அப்போ டக்கு காமிச்சு விட்டு குக்கிங் vlog சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் எப்படி டேஸ்ட் வருதுன்றது ஜெனியூனாவே நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஓகே, போலாம். ஸோ ஸ்டவ்ல வந்து பாத்திரம் வச்சு அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். ஜென்ரலா நீங்க மட்டனோ சிக்கனோ இல்ல ஃபிஷ் குழம்போ ஏதோ வைக்கிறீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரை எல்லாம் பண்ணுவோம்ல, சிக்கன் 65 அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை, இந்த சிக்கன் 65 எல்லாம் நீங்க பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் முடிஞ்சா ஊற்றி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் இப்போ ரீசெண்டாக தான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப நல்லா வருது. நம்ம வந்து இது கொஞ்சம் லைட்டாக தெரிக்கும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் சரியா. என்னென்ன அப்படின்னா, சின்ன வெங்காயம், மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் பூண்டு, மிளகா, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய் எங்கேயோ இருந்தது, சாரி அது போடும்போது காட்டுறேன். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எல்லாமே என்ன பண்ண போறோம்னா வறுத்து அரைக்க போறோம். 1 by 1 போட்டுக்கலாம். நமக்கு இந்த தெரிக்கிறது தான் கொஞ்சம் கடுப்பு, மற்றதெல்லாம் கூட ஓகே. ஆக்சுவலா கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், பாத்திரத்துல தண்ணி இருக்கும் போதே எண்ணெய் ஊத்துனால சடன்னு தெரிக்குது. வெங்காயம் போடுறோம். இது வந்து சின்ன வெங்காயம், இதையும் நான் சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் நிறைய மட்டன், சிக்கன்
நான்வெஜ்ஜுக்கே ஜென்ரலாகவே நீங்கள் என்ன நான்வெஜ் செஞ்சாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க, நிறைய பேர் தெரியுது. பட் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியுன்றனால நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, இந்த மல்லி இருக்குல்ல, தனியாக வந்து இதை வந்து சீடாகவே நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம், ஸோ அது அப்புறம் இந்த பூண்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க. என்ன ஆர்டரில் வேணால் போட்டு, டிஸார்டரில் கூட போட்டுக்கோங்க. ஜோக் ஜோக் இல்லையா? பட் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த ஆர்டரில் தான் போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா போட்டுட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இதை நான் பார்த்தது வேறு ஏதாவது ஆர்டரில் போட்டாங்க. நான் எனக்கு போடுறதுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நான் போட்டேன். இந்த சீரகம் இருக்குல்ல, இந்த சீரகம், இந்த ஐயோ இது பேர் வேற வர மாட்டேங்குது. பெரிய சீரகம், சாரி சோம்பு, என்னமோ ஒன்று. கொஞ்சம் போடுற ஸ்டைல் வேணா கேவலமாக இருக்கலாம், பட் ட்ரஸ்ட் மீ டிஷ்ஷு கண்டிப்பாக வேற லெவலில் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பட்டை இதெல்லாம் அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா இதோட ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணும் ரொம்ப. சும்மா 4 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. 1/2 kg மட்டனுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் போதும். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால வந்து 3 மிளகா தான் அவங்களோட சேனல்ல சொன்னாங்க. பட் நான் வந்து 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஒருவேளை கொஞ்சம் நமக்கு காரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றி கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கிரேவியாக தான் வைக்க போகிறேன். இதில் ஒரு ப்ராசஸ் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஜென்ரலாகவே நான் ஏன் இதை பண்ணணும்னு டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்து நம்ம மட்டன் வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததே மட்டனை வந்து ஒரு ஏதோ ஒரு பொடியெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் எப்பயுமே மட்டனை வேக வச்சிருவோம்ல. வேக வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு நம்ம வந்து குழம்போ இல்லை கறியோ இல்லை என்னமோ ஒன்று செய்வோம்ல. பட் இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் மசாலா எல்லாமே போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் தான் வேகவே வைக்க போகிறோம். ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதனால நான் இதை கொஞ்சம் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஷூட்டிங் இல்லாத டைமில் ஏதாவது போர் அடிக்குது அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணிலாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஜென்ரலாகவே இந்த மாதிரி குக் பண்ணி உட்காந்து பொறுமையாக ஏதாவது ஒரு படம் போட்டுட்டு அப்படியே உட்காந்து பிளேட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கினோன்னா ஒரு 1 hour நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் திருப்பி ஈவினிங் எழுந்திரிச்சு ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே ஈவினிங் ஒரு படம் பார்த்தோன்னா அன்றைக்கி நாள் போயிடும். இல்லை ஏதாவது வெளில ஒர்க் இருக்குன்னா பண்ணிட்டு வந்துடலாம், இல்லை வேறு ஏதாவது ஷூட் இருந்தால் பண்ணிட்டு வந்துடலாம். இதை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இல்லை ஆறிடுச்சு, அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அதை வந்து இப்போ லைட்டாக தான் தண்ணி ஊற்ற போகிறேன், நிறைய ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம திக் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். அதனால இதை நம்ம இப்போ அரைச்சிடுவோம். ஸோ இந்த அளவுக்கு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு சட்னி மாதிரி இருக்குல்ல. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1.25 தக்காளி, ஒரு தக்காளியில் மட்டும் ஹாஃப் கட் பண்ணி மீதியத்துக்கு உள்ளே வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ பாத்திரம் காஞ்சிருச்சு, குக்கர் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வேக வைக்கணும், அதுக்கு குக்கர் தான் கரெக்டாக இருக்குன்றனால குக்கரே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டேன். நம்ம இதை அப்படியே மூடி வச்சுட்டோம்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அதுவே ரெடி ஆகிடும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் வந்து கருவேப்பிலையோடு சேர்த்து போடணும். இதுக்குமே நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நான் தான் 2 மிக்ஸ் பண்ணி போடலாம், பட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நல்ல அப்போ வந்து தெரிக்கலை, என்ன காயிலன்னு அர்த்தம். தக்காளி போட்டேன். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்க போறோம். சால்ட் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம். மேபி இதில் கம்மியாச்சுன்னா கூட நம்ம அந்த மட்டனை சேர்க்கும் போது அதில் போடும்போது கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நான் சேர்க்குறேன் இப்போதைக்கு. ஸோ இது இப்போ வெந்துட்டு இருக்கும், ஒரு 2 minutesல வெந்துருவது. ஸோ இது வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் வந்து ஒரு 1/2 kg இஞ்சி, 1/2 kg பூண்டு, இந்த மாதிரிலாம் ஃப்ரீ டைமில் ஷூட் இல்லாத டைமில் வந்து எடுத்து அரைச்சி வச்சுப்பேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு நான் சொல்லியிருக்கேன்ல, நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இது வந்து 1/2 kg மட்டன், இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. இதை என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இதில் போட போகிறேன். ஸோ மட்டன் போட்டுட்டேன். மட்டன் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் தூள் போடணும்ல. ஸோ மஞ்சள் தூள் வந்து நம்ம கொஞ்சம் போட்டுட்டு இது ஒரு 2 to 3 minutes வந்து லோ ஃப்ளேமில் இப்படி கிண்டிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க ஒரு 2 to 3 minutes. எந்த மிளகா பொடியும் எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லாமே போட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால மல்லிப்பொடியோ மிளகா பொடியோ இல்லை கரம் மசாலாவோ தனியாக தேவையே படாது. அரைச்சி வச்ச சட்னி மாதிரி ஒரு மசாலா இருக்குல்ல, அந்த மசாலா வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி போட்டு ட்ரை பண்ணுறேன், எந்த பொடியும் போடாமல். கடவுளே, லாஸ்ட் டைம் சிக்கன் எப்படி வந்ததோ அதே மாதிரி மட்டனும் வந்துடணும். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் தண்ணி வச்சு கலந்து போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க. நான் சொன்னதை தான் செய்கிறேன், செய்கிறத தான் சொல்கிறேன், சொல்கிறத தான் கிண்டுறேன்.
இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்போ வந்து டேஸ்ட் பார்க்குறோம். அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து இதுல தெரிஞ்சிரும் கரெக்டா. நீங்க பாட்டுக்கு எல்லாம் வேக வச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க முடியாது. ஸோ அதனால இது மூடி வச்சு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி விசில் விடுறதுக்கு முன்னாடி நீங்க உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் உப்பு கம்மியா இருக்கு. நான் உப்பு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேன். 1 மினிட்டுக்கு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க கவர் பண்ணணும். எப்பவுமே மட்டன் ஒரு டிப்ஸ் ஜென்ரலாவே வந்து மட்டன் வந்து நீங்க ஹைல வச்சு வேக வச்சீங்க அப்படின்னா மட்டன் வேகவே வேகாது. நீங்க எத்தனை 10 விசிலே விட்டாலும் மட்டன் வேகாது. நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இது இண்டக்ஷனோ இல்லை கேஸ் ஸ்டவோ எதுலையோ நீங்க மட்டனை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ் இல்ல மேக்ஸிமம் நிறைய போன் போடுறீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் நீங்க விட்டு எடுத்து பாருங்க. அப்படியே மட்டன் செம்ம சாஃப்டா வந்துடும். ஹை ஃப்ளேம்ல வச்சு மட்டும் மட்டனை நீங்க வேகவே விடாதீங்க. ஏன்னா நீங்க விட்டுருக்க தண்ணி தான் எவாபரேட் ஆகுமே தவிர மட்டன் உள்ள வேகவே வேகாது. ஸோ இப்போ வந்து மட்டனை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஜென்ரலாவே அந்த நம்ம நல்லா ஊட்டணும்ல அது அப்படியே மேலே வந்து பிரிஞ்சு ஒரு மாதிரி நிற்கும். அது பார்க்கறதுக்கே செம்ம டேஸ்டியா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். விசில் போட்டிருக்கேன். கரெக்டா லோ ஃப்ளேம்ல வைக்கிறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ். இல்லை நீங்க அதிகமா மட்டன்ல போனோட வாங்கிருக்கீங்கன்னா 20 மினிட்ஸ் அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் ஏசியில் போய் உட்காந்துட்டு வரலாம் வரைக்கும். A few minutes later. ஸோ குக்கர் ஆஃப் பண்ணிட்டு விசில் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்றேன். எஸ், நான் சொன்னேனா இது வந்து குக் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேல அந்த எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன்னா பரவாயில்ல. நானும் வந்து இதை வந்து ஒரு குக்கிங் விளாகாவே இது குக்கிங் சேனலாவே மாத்திரலாம். அந்த அளவுக்கு நமக்கும் குக்கிங்ல 4 விஷயம் தெரியுது. லைட்டா உப்பு கம்மியா இருக்கு. மற்றபடி காரம்லாம் சூப்பர், மற்ற எல்லாமே சூப்பர். உப்பு மட்டும் கம்மியா இருக்கு. நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஆக்சுவலா இது சூப்பு மாதிரி இருக்கு. ஒரு கிளாஸ்ல ஊற்றி சூப் மாதிரி குடிச்சா நல்லா இருக்கும். பட் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 18 மினிட்ஸ் மேலேயே விட்டேன். 15 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு மீட் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருந்ததா எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு டைம் தான் நம்ம வேக வைக்க போறோம். ஒரு 18 மினிட்ஸ் வேக வச்சுட்டேன். மட்டன் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே பிரேக் ஆகுது. பீசஸ் எல்லாமே பிரேக் ஆகுது. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நிறைய போட்டு சாப்பிட்டு பாருங்க. ஒரு மாதிரி அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். ஓகே, டன். ஸோ ஹியர் இஸ் தட் மட்டன் கிரேவி. நான் பிளான் பண்ண மாதிரி தான் வந்திருக்கு. ரைஸ் ஆல்ரெடி நான் வச்சு எடுத்துட்டேன். சுட இப்போ மட்டன் கிரேவி ஊற்றி சாப்பிட போகிறேன். எஸ், டன். நான் வந்து கரெக்டாக ஜென்யூனாக தான் சொல்கிறேன். ஓகே, நான் செஞ்சுன்னு இருக்க ஓவர் பில்டப்லாம் பண்ணலை. நிஜமாவே நல்லா இருக்கு. நிஜமாவே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 15-20 மினிட்ஸ்ல மேக்ஸிமம் எல்லாமே ஓவர் ஆயிரும். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.